காசு இருக்கவங்களுக்கு ஒரு நீதி, காசு இல்லாத ஒரு நீதி மேட்டு போய்க்கு இருக்கு. அதிகாரிகள் சரியில்லை, அதனால அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிறனால எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். பாலியல் குற்றம் என்பது முற்றிலும் களையப்பட வேண்டியதுதான். இது நடக்குது அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்க செயல் தான். மீடியா அந்த மாதிரி எல்லா உதவியோடு மக்கள் டெய்லி பார்க்கும் போது இன்னும் அது ஒழித்து கட்டப்படவில்லை என்பது ஒரு கஷ்டமான ஒன்று தான். அது ஆக்சுவலி நம்ம இந்த சமுதாயத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது ஒரு கெட்ட அவதூறான ஒரு செய்தி நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அவன் குற்றம் பண்ணுறான் தான். அவன் குற்றம் பண்ணுறால அவனுக்கு என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. போயிட்டா மறுபடியும் வெளில வந்துடுறாப்புல. பாதுகாப்பு அரசு தான் பெண்களுக்கும் பாதுகாப்பு தரணும். பெண்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பாதுகாப்பு தரணும். கண்டிப்பாக தண்டனை ரொம்ப சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதிகாரிகள் சரியில்லை, அதனால இந்த குற்றங்கள் பருகின்னு இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் யாரு கேட்டாலும் அவங்ககிட்ட போவான், இவங்க அமைச்சர்கிட்ட போவான், அவங்ககிட்ட போவான், இவங்ககிட்ட போவான்ற அவங்களோட தோரணையில தான் இதெல்லாம் நடக்குது. காசு இருக்கவங்களுக்கு ஒரு நீதி, காசு இல்லாத ஒரு நீதி மேட்டு போய்க்கு இருக்கு. பெண்களுக்கு அறவே இந்த ஆட்சியில பாதுகாப்பே இல்லை. இல்லை, அரசு கண்டிப்பாக துணை போகிறதா தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றங்கள் எல்லாமே பேக்ரவுண்ட் இருக்கிறனால தான் வெளிப்படையாகவே பண்ணுறாங்க. இப்போலாம் யாரும் மறைச்சுலாம் இல்லை, எல்லாமே சகஜமாகி போச்சு. நம்மள மாதிரி நார்மலான ஆளுங்கள் மேலே பழி தான் போடுறாங்களே தவிர நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் தப்பான விஷயங்கள் இருக்காங்க. எல்லாம் பணத்தினால தான் எல்லாமே கெட்டு போதே சார். எல்லாருமே சீர்குலைஞ்சு போச்சு சார்.